என் ஸ்கின்னு சூப்பராக இருக்கணுங்க அப்படின்னா நீங்கள் சுண்டைக்காய் உணவில் சேர்த்துக்கணும். ஏன் அப்படின்னா ஸ்கின் இன்ஃபெக்ஷன், அலர்ஜிஸ் அதெல்லாம் வந்து ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சுண்டைக்காயில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அல்சருக்கு, அனிமியாவுக்கு, அப்புறம் வந்து பிளட் சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சுண்டைக்காய் துவையல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? கட்டி பெருங்காயத்தில் ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் காய்ந்த மிளகாய் ஒன்று தான் எடுத்திருக்கேன். அதை வந்து வறுத்து எடுத்துக்குங்க. அதுலேயே வந்து உளுத்தம்பருப்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் வந்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்குங்க. நல்லா சிம்மில் வச்சு மெதுவாக கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்குங்க. இதில் 1/4 டீஸ்பூன் வந்து மிளகு சேர்க்குறேன். அதனால் மிளகாய் ஒன்று தான் சேர்க்குறேன். இதுவே காரமாக தான் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா காரம் சேர்த்துக்குங்க. துவையல் வந்து நல்லா சாத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் உங்களுக்கு எப்படி காரம் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்குங்க. நான் சேர்த்துக்கிட்டு சுண்டைக்காய் 25 கிராம் அவ்வளோதான் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன கப்பு தான் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்தாப்பில் தேங்காயும் எடுத்திருக்கேன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காயும் எடுத்திருக்கேன். 4-5 பூண்டு பற்கள் இருக்குது. அதையும் வறுத்து எடுத்துட்டு அதையும் மிளகையும் போட்டு வறுத்து எடுத்துட்டு வாசனையாகவும் இருக்கும், உடம்புக்கு நல்லது. அதனால் கருவேப்பிலையும் இதில் சேர்க்குறேன். ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் இதில் சேர்த்து அதையும் வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்து சுண்டைக்காய் வந்து நான் நல்லெண்ணெய் விட்டு நல்லா சிம்மில் வச்சு வதக்கி அப்படியே வந்து நம்ம சுண்டைக்காய் எடுத்து கையால் ப்ரெஸ் பண்ணி பார்த்திங்கன்னா அப்படியே சாஃப்டாக ஆமுங்க. அந்தளவுக்கு நல்லா சிம்மில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இந்த சுண்டைக்காய் நல்லா வதங்குனுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தோல்லாம் மேலே சுருங்கி வந்துடும். அந்தமாரி நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த துவையல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு சுண்டைக்காயில் செய்யக்கூடிய எல்லா உணவுகளுமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆல்ரெடி நான் வந்து சுண்டைக்காய் சாம்பார், சுண்டைக்காய் கூட்டெல்லாம் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு. நீங்கள் அதை போய் பாருங்கள், பார்க்காதவங்க. கண்டிப்பாக நம்மளோட கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, அது குடலுக்கு ரொம்ப நல்லது. நம்மளுடைய செகண்ட் பிரெயின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வயிறு தான், வயிறு. அதனால் வந்து அது வந்து ஆரோக்கியமாக இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். காய்ந்த மிளகாய், உப்பு, பெருங்காயம், உளுத்தம்பருப்பு அதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் சுண்டைக்காயும் தேங்காயும் போட்டு அரைச்சிட்டு கடைசியில் வந்து மிளகு, அதுக்கப்புறம் வந்து பூண்டு அதை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. அதில் காயிலேயே தண்ணி இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு நீங்கள் வந்து துவையல் பதத்துக்கு வந்து அரைச்சி எடுத்துக்குங்க. இதில் நான் புளி சேர்க்கல. தேங்காயை வந்து நான் சுண்டைக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதிலே போட்டு வதக்கிட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த துவையல் வந்து நீங்கள் பருப்பு சாதத்தோட, ரசம் சாதத்தோட, வெறும் ப்ளைன் சாதத்துலேயே நல்லா போட்டு பசைஞ்சு நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக சுண்டைக்காய் சேர்த்துக்குங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுபோல் நல்ல வீடியோ தொடர்ந்து பார்க்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.